சேர்ந்த கேபி கருப்பு குரூப் சார் கருப்பு பிரதர்ஸ் கேபி கருப்பு பிரதர்ஸ் சுப்பநாதர் சேர்ந்த அன்பு நண்பர்கள் இந்த பாடலை வாழ்த்து ரூபாய் 101 விருப்பாக வழங்கியுள்ளார்கள். கருவங்குடியைச் சேர்ந்த பழனி முருகன் அவர்கள் இந்த பாடலை வாழ்த்தி ரூபாய் 101 விருப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள். டி தாமரைக்குளம் ஸ்ரீ குரவமணி பங்காளிகள் ஏ அழகு அம்பலம் சேராஸ் அவர்களுக்கு 200 ரூபாய் என்பதற்கு பெருமை சேர்த்த அன்புள்ளத்திற்கு எங்களது இசைக்கலைஞர்கள் சார்பாக மாப்பிள்ளை ஏனாதி ஜெயராஸ் அவர்கள் சார்பாக நன்றி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி பாதையில்
இருப்பிடமாக ஆற்றின் பிறப்பிடமாக வருகை தந்து அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் கற்க செலர கற்றவே கற்றபின் இருக்க அதற்கு தக வழியாக நடிக்கும் கலைமகள் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பங்காளிகள் சார்பாக முன்னாடி முறையோடு நூலை கற்று அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தின் விழாவினையும் மிகவும் சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஊர் கிராமத்தார்களுக்கும் விழா கண்டியார்களுக்கும் மற்றும் இங்கே எங்களுக்காக மிக தெளிவாக ஒளிபெருக்கி இயக்கிக் கொண்டிருக்கும் சரத் ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் மற்றும் எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கலைஞர்கள் அனைவரையும் கௌரவப்படுத்திய கீழராங்கியின் கிராமத்தார்களுக்கும் விழா கண்டியார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. என்ன இன்னொரு முக்கியமான செய்தி அப்படின்னா, நாடக கலைஞர்களுக்கு என்று நாடக கலைக்கு அப்படின்னு நாடகம் மட்டுமல்ல, பொதுவாக கலை நிகழ்ச்சிகளுக்காக மிக சிறப்பாக நமது ஊரிலே கலைஞர்களுக்காக பிரத்யேகமாக ரொம்ப அற்புதமாக கலையரங்கத்தை புதிதாக கட்டி அந்த கலையரங்கத்தில் முதன்முறையாக நாங்கள் எல்லாம் வருகை தருவதற்கு காரணமாக எங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை அளித்த கீழராங்கிய கிராமத்தார்களுக்கும் விழா கண்டியார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அதிலும் கலையரங்கம் அப்படின்னா அதற்கு தகுந்த வசதியோடு கட்டி இருக்குது. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா இங்க இடம் குறைவா இருக்கும், அங்க உள்ள நிறைய இடம் இருக்கும், அப்புறம் இங்க நிறைய இடம் இருக்கும், அங்க உள்ள 4 பேர் கூட உட்கார முடியும். ஆனா இங்க அப்படி இல்லை, ரொம்ப அழகா யோசனை பண்ணி ஆமா இங்க ஒருத்தர் இருக்காரு கொத்தனாருன்னா சும்மாவா, அவங்க மாதிரி எல்லாம் வெயில நின்று ஒரு வீடை கட்டி இல்லம் அப்படிங்கிறது எவ்வளவு அவசியமான ஒன்று, அதை உருவாக்கி தரக்கூடியவர்கள் அப்படின்றவங்க சாதாரணப்பட்டவங்க கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்ன தெரியுமா, கீழராங்கியம் அப்படின்ற நமது ஊரை வந்து இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்ல எங்கெல்லாம் வந்து நாடக கலை நிகழ்ச்சிகள் பார்க்கப்படுதோ அங்கெல்லாம் கீழராங்கியம் என்ற கிராமத்தை எடுத்து சென்ற பெருமை யாரை சேரும் அப்படின்னா என்னுடைய அன்பு உடன்பிறவாத சகோதரர் அன்பு அண்ணார் ராஜ நடிகராகவும் துணைராஜ நடிகராகவும் பவனி வரக்கூடிய அன்பு அண்ணார் ஜெயபாண்டி அவர்களே சார். அப்பேற்பட்ட அன்பு அண்ணார் ஜெயபாண்டி அவர்களுக்கும் ஊர் கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றினையும் சிறந்தாண்ட வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கத்துக்கெல்லாம் வாசிக்கிறது ஒரு அளவு இல்லையா? திருக்குறளுக்கெல்லாம் வாசிக்கிறீங்க, தகன்னா அதுக்கு வாசிக்கிறீங்க. நல்ல நன்றியை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் வெகு நாட்களுக்கு பிறகு ஆமா இன்னைக்கு வந்து எங்களை எல்லாம் மிக சிறப்பாக காணொலி மூலமாக ஒளிப்பதிவு செய்து இந்த உலகம் எங்கும் பிரசித்தியாக ரொம்ப பிரபலமாக எங்களுடைய இணையத்தின் மூலமாக வழியொலி மூலமாக உலகமெங்கும் நாடகக்கலை எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த பங்குல முதன்மையான இடம் யாரை சேரும் அப்படின்னா அன்பு அண்ணார். ஆமா கே கண்ணன் அவர்களே சேரும். ஆமா ட்ரிபிள் கே, அதை கொஞ்சம் அப்படி சொன்னேன். ஆக அப்படி அது மட்டுமில்ல, இன்னொரு அன்பரும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆக எங்களெல்லாம் மிக சிறப்பாக நாடக கலையை உலக தமிழர்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்து அன்பு அண்ணார் வளையொலியினுடைய முக்கிய பங்காக விளங்கக்கூடிய அன்பு அண்ணார் ட்ரிபிள் கே கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வீடியோ எடுக்கிறதுக்கு முக்குக்கு 3 பேர் தெரிகிறாங்க, கையில ஒரு போன் இருந்தா போதும் நீங்க வீடியோ எடுத்து எல்லாத்தையும் பாக்குறதுக்கு. ஆனா ஒரு நாடகத்தை எப்படி எந்த மாதிரியாக நம்ம பதிவு செய்யணும், அதை எப்படி எந்த வகையில வந்து வளையொலியில வந்து பதிவேற்றணும் அப்படின்ற மாதிரியான பண்பு தெரிந்த ஒருவர். ஆக அப்படி மிக சிறப்பாக இங்க எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு அண்ணார் அவர்களுக்கும் இன்னொரு நண்பர் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் மனமார்ந்த பேர் என்ன மதி மீடியா மகி, இன்னொரு அண்ணார் பேர் வந்து மகி மீடியா அன்பு வளையொலி அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆக விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயிரம் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னீரதோடு பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடான் மயூரமுமே என்று அந்த முருகப் பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றிவேலனை வேல்முருகனை கந்தனை புகனை கடம்பனை கார்த்திகேயனை சண்முகநாதனை சிவபாலனை குருநாதனை சக்தி மைந்தனை கிருபாகரனை தண்டாயுத பாணியை ஞானவேல் ராஜனை வணங்கிவிட்டு அதன் பிறகாக குளிர்ச்சியா இருக்குல்ல கேட்கும் பொழுது முருகனை வணங்கி நானு சரிதான் முருகனை வணங்கி விட்டு எங்க அப்பா போய் சந்திக்கலான்ற எண்ணத்தோடு வந்தேன். ஆனா அப்பா வரல. ஏன் அழுகிறீங்க? ஒரு வருஷம் ஆச்சு. நானே பல ஆண்டுகள் ஆச்சு என்னுடைய சிந்தையை. எதுக்கு நீங்க ஒரு பெரியவர் அப்படி சொல்லலாமான்னு? வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு. என்ன ஒரு பல வருஷம் ஆச்சு. எங்க அவருக்கு வந்து ஆமா அப்பா வந்து சில ஆண்டுகளாகவே வந்து பக்கத்து நாட்டுக்கு காட்டுக்கு வேட்டைக்காக போயிருக்காரு. அது வந்து ஒண்ணும் இல்ல, தப்பா புரிச்சுக்காதீங்க.
இந்த வேட்டைக்கு போகும்பொழுது அந்த விலங்குகளை விரட்டக்கூடிய அந்த சத்தம் அது வேற ஒண்ணும் இல்லை. அப்படித்தான் சமாளிக்கிற வழி இல்லை. அப்போ ஒரு முக்கியமான பொறுப்பை எங்கிட்ட கொடுத்திருக்காங்க. முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கு. முருகனை வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் மற்ற காரியங்கள் எல்லாம். ஆக வேணுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, புகழுண்டு என்னாலும் குறைவே இல்லை, கந்தன் இருக்க கவலை எதற்கு அப்படின்னு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் வாழும் இடம் என்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் போற்றி துதிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா முருகன். அப்பேற்பட்ட முருகனை வணங்குவோம். சண்முகநதி போனம் இங்க சரவணன் புகழ்பாடும் நல்ல பழனி மலை மதியிலே நாளும் சண்முகநதி போனம் இங்க சரவணன் புகழ்பாடும் நல்ல பழனி மலை மதியிலே நாளும் திருநீர் மணக்கிறது திருப்புகழ் ஒலிக்கிறது திருநீர் மணக்கிறது திருப்புகழ் ஒலிக்கிறது மேலும் மகிழும் நடக்கும் ஆசி சிறக்குது சண்முகநாதனை எங்கள் காட்டில் வாழனே சிந்தையை ஏற்றுவோம் எங்கள் சிந்தனை மைந்தனே சரவணன் புகழ்பாடும் பழனி மலை பதியிலே நாளும் பன்னீரி நீராடி சம்மங்கி பூச்சூடி எங்காலே சண்முகன் சந்தனம் பூசி பன்னீரி நீராடி சம்மங்கி பூச்சூடி எங்காலே சண்முகன் சந்தனம் பூசி தந்தரமாடி வரும் வள்ளல் முகம் கோடிக்கிறோம் தந்தரமாடி வரும் வள்ளல் முகம் கோடிக்கிறோம் மல்லன் கரத்தாலே வாங்கணும் வரும் புகழீர் தானே சுகம் எத்தவும் பழனி மலை பழகும் ஒரு பாசம் பிறவோம் சண்முகநாதனே எங்கள் கார்த்திகை பாலனே சிந்தையை ஏற்றுவோம் எங்கள் சுந்தரி மைந்தனே தைப்பூச நாளிலே எல்லின இடமிலே ஆவினன் கொடியிலே பெருகும் அருளே தைப்பூச நாளிலே எல்லின இடமிலே ஆவினன் கொடியிலே பெருகும் அருளே வண்டமயில் ஆவலனே தேடி வரும் காவலிகள் வண்டமயில் ஆவலனே தேடி வரும் காவலிகள் காவலை இருந்தேனோ மௌனமினோ சுகத்தில் நானே சுகம் என்னாவோ பழனி மலையில் நடந்தபடி பார்த்தால் பரவோம் சண்முகநாதனே எங்கள் கார்த்திகை வாழனே சிந்தையில் ஏற்றுவோம் எங்கள் சுந்தரி மைந்தனே பழனி மலை மதியிலே நாளும் இசை கலைஞர்கள் கொஞ்சம் புகை பிடிக்காது கோச்சுங்க. குறிஞ்சி உள்ளை மருதம் நெய்தல் பாலை என்று 5 உயிரினங்கள். இந்த 5 உயிரினங்களிலே குறிஞ்சி எனும் சிற்றூரை பரிபாலனம் செய்தவரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக அடியேன் வளர்ந்து வருகிறேன். உள்ள விளக்கப்படி பருவமடைந்த பெண்கள் எல்லாம் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும். ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். மூச்சு பிடிக்க என்னாச்சு வேட்டைக்கு இப்படி வேட்டைக்கு போறது எதுக்கு ஆகே வேட்டைக்கு போறதும் குல விளக்கம் அதற்கு என்னுடைய அருமை தந்தையார் முருகப்பெருமானுக்காக திணை விதைத்து திணை பயிர்களை எல்லாம் பறவைகள் கொய்து விடாமல் கண்ணும் கருத்துமாக ஆனோடம் சோ என்று பறவைகளை விரட்டிவார்கள். நல்லா இருக்குல்ல பறவையோட ஓசை. ஆமா ரொம்ப அழகா இருக்கு. இதுல இருந்தா இசை பிறந்திருக்கணும். ஒரு சின்ன பிள்ளை விளையாண்டு இது தஞ்சாவூர்ல வாங்கினதியா? நீங்க எவ்வளவு பெரிய வசனம் பேசுங்க, எவ்வளவு பெருசா நீங்க பண்ணுங்க, ஒரே வார்த்தையில ஒண்ணும் சரி. காவலுக்கு திணைக்காவலுக்காக போறோம். நான் மட்டும் போகல, கூட துணைக்கு தோழி பெண்கள்லாம் வராது. தோழி பெண்கள் என்ன முகத்துல ஒரு அது யாரு வந்தாலுமே அப்படித்தான் இருப்பாப்ல. ஆளு நல்லாவே நடி என்னமோ அழகிய பார்த்த மாதிரி பிரமிப்பாப்ல. இந்த அழகான வந்திருந்தா எப்படி இருப்பாப்ல. அதனால தோழிகள்னு சொன்னேன்ல, தோழி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை அழகி
நல்ல செவச்சவன் ஒரு நேரம். நம்ம தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலேயே ஒரு சில பெண்கள் தான் அழகிகள். அதுல இவதான் முதல்ல. அப்புறம் ஒருத்தி இருக்கா, என்னுடைய சகோதரி ஒருத்தி, பெரிய சொரட்ட. ஆமா, அப்பேற்பட்ட தோழிகள் எல்லாம் என்னன்னு அப்படின்னா எல்லாரும் மூச்சு மூச்சு இப்படியே சொல்லிட்டு கொஞ்சம் மனநோய் அப்படின்னாவா தோழிகள் எல்லாம் காவலுக்கு போனோம், அழைச்சிட்டு போகணும். காவல் கந்த பெருமானுக்காக என்ன வசனம் என்ன மாதிரியான மொழின்னே தெரியல. நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு தான் அர்த்தம் தெரியும். அழகின்னு சொன்னீங்களே. ஆமா, என்னோட மனைவி தான் இருப்பாங்க. இவங்க மனைவியா? இவதான் வந்திருக்கா. திணை காவலுக்கு போகணும். கந்த பெருமானுக்கு காவல்னு சொன்னாங்க. அப்பா அத்தனை வார்த்தைகள் சொன்னாரு, காவலுக்கு போங்க, பொறுப்பாருங்க, திணை காவலை பாருங்கன்னு. ஆனா எதுவுமே என் காதுல விழல. எனக்கு தேவையானது மட்டும்தான் காதுல விழுங்குவாங்கல்ல, அது போல முருகா அப்படின்ற அந்த நாமம் மட்டுமே காதில் ஒழித்தது. ஏன்னா முருகான்ற நாமம் சாதாரண நாமம் கிடையாது, ஒருமை நாமம் கிடையாது, பன்மை நாமம். அதான் விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் நாங்க இல்லாட்டி முருகா எனும் நாமம்னு சொல்லியிருப்பாங்க. ஆக அப்படி பன்மை நாமமாக விளங்கக்கூடியது முருகா அப்படின்ற பேரு. அப்பேற்பட்ட முருகனுக்காக தான் காவல். இந்த கலியுகத்தினுடைய கடவுள் யாருன்னா கந்த பெருமான். கந்தசாமியை வணங்கினா போதும், எந்த சாமியை வணங்கணுன்ற அவசியமே கிடையாது. கதிர்வேலுக்கு எதிர்வேலே கிடையாது. செந்தூரானை வணங்கினோர் எந்தூரானை வணங்க தேவை. என்ன வசனம் பேசினாலும் சரி, இந்த இசைக்கலைஞர்கள் வந்துட்டாங்கன்னா அந்த பேச்சுக்கு பேச்சு அந்த இசையை கொடுத்தாங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? அது இப்ப கொஞ்ச நேரத்துல முருகனுடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது பாருங்க இசைய. ஆக அப்படி இல்ல, செந்தூரானை வணங்கின ஒரு இந்துரானை வணங்க தேவை கிடையாது. தேவைகள் அனைத்துமே ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா வேற யாரையும் தேடி போக வேண்டிய தேவை இல்லைல்ல. அது போல சகலவிதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னா முருகன் தான். இன்னைக்கு முருகப்பெருமானுடைய அந்த வார்த்தை, அந்த வாசகம் இருக்குல்ல, யாம் இருக்க பயமேன். இந்த வாசகத்தை படிச்சா எந்த மாதிரியான துயரமாக இருந்தாலும் சரி, யாம் இருக்க பயமேன்னு சொன்னா ஏதோ மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்து வைராகியத்தை கொடுத்து நான் இருக்கேன், நீ ஏன் பயப்படுற அப்படின்ற மாதிரியான வழிகாட்டக்கூடிய கடவுள் கந்த பெருமான். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமறி லஞ்சேல் என எழுது தோன்றும் நெஞ்சேல் ஒருகால் இனக்கில் இருகாடும் தோன்றும் முருகா என்று சொல்லுவார். முருகான்னு ஓதனா போதும், அப்படியெல்லாம் தோன்றுமாம். அப்பேற்பட்ட தெய்வம் முருகன், கந்தன், ஆறுமுக பெருமான். அவருக்காக தான் இன்னைக்கு காவல். நீங்க எல்லாம் நினைக்கலாம் உங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளையே இல்லையா, பொம்பளை பிள்ளையே காவலுக்கு அனுப்புறாங்க. 7 அண்ணங்க இருக்காங்க, எருமை மாடு மாதிரி இருந்து என்ன புண்ணியம்? 7 பேர் இருந்தாலும் பெண் குழந்தை இல்லையே எங்க அப்பா முருகனை வேண்டு. முருகன் அருளால வள்ளி கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்துல குழந்தையா கண்டெடுத்து வளர்த்தாரு. நான் ஊர் தலைவரோட மகன். என்ன நீங்க என்ன அவர் கூட அங்கதான், எங்க அப்பா அப்படி கிடையாது, சிற்றூரினுடைய தலைவர். சாதாரணமா சொல்லாரு, எங்க அப்பா காலுக்கு போச்சுன்னா அப்புறம் உங்களை எல்லாம் சிறையில் வைத்து விடுவாங்க. நாங்க 4 பேரும் சேர்ந்து அந்த 7 குடிசையும் பிச்சரிச்சு ஓடி வந்தோம். 7 குடிசை 7 அரண்மனை எனக்காக கட்டப்பட்டிருக்கு. ஆமா, நான் என்ன சொல்லல, ஆமா ஆமான்னு சொல்லணும், சரியா? அப்படி சொல்லுங்க. இங்க பாருங்க, ஏன் இது எதனால சொல்றேன் 7 அரண்மனைன்னு? நான் அரண்மனையில வாழ்றதுனாலதான் நகை நட்டெல்லாம் பாத்தீங்களா? இது ஊரா நகைதானா? தங்கம் நகை இருக்கிற விலையில ஒத்தையில போயிடாத. ஏன் போமா, ஏன் போனா என்ன இத என்ன சொல்ல வரியப்ப? உயிரோட திரும்ப முடியாது. ஏன்னா 1 பவுனுக்கு கொள்றாங்க இப்ப. நான் கேக்குறேன், கையை தூக்கி காட்டுங்க இந்த பக்கமா. அப்படி மொத்த விரல இத்தனை மோதிரமா போட்டிருக்கிறது நான் அப்பதான் வாசிக்கும் போதே பாத்துட்டேன். நான் என்ன சொல்றேன்னா இந்த மோதிரத்தை நான் கொடுத்துறேன், அந்த மோதிரத்தை நீங்க எனக்கு. இதை அடை வைக்கல, அதை அடை வச்ச உள்ள வச்சு 6 மாசத்துக்கு மணி எடுத்தா சோறு கிடைக்கும். வேணுமா வேணாமா? அங்கதான் சொல்றேன். அண்ணே நின்னவதெல்லாம் பொண்ணு இல்ல, எனக்கு எதுக்கு தங்கம்? தேவையே கிடையாது. ஆமா, அதனால இத்தனை பொருளை நீங்க எனக்கு தங்கம் வாங்கினீங்கன்னா அதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. என்னைக்குமே தங்கத்தை வாங்கின விலைக்கு விற்கவே முடியாது, அதான் உண்மை. இன்னைக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா நாளைக்கு அந்த விலைக்கு வித்து காட்டுங்க பார்த்து. பல ஆண்டுகளாக நகை கடைக்குள்ளேயே இருக்கும், அது புது நகையா. இன்னைக்கு வாங்கி கொண்டு போய் நாளைக்கு கொடுத்தா பழைய நகை. என்ன கொடுமை! இதுக்குத்தானே நாங்க தங்கத்தோடயே இருக்கோம். எந்த தங்கத்தோடயா? சரி சரி, இருங்க நல்லபடியா. அதனால ஆக அப்படி எல்லாம் இருக்கு. ஆக தங்கத்தேர், தங்கத்தை பத்தி பேசுறோமே, தங்கத்தேர்ல முருகப்பெருமானை வைத்து இன்று முருகன் பவனி வரக்கூடிய ஆலயம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். தங்கத்தேரில் முருகன் வரும் அழகே அழகான்னு பழையில இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி முருகப்பெருமான் இன்னைக்கு தங்கத்தேரை முதன்முறையாக கொண்டு வந்த கோயில். ஆக அப்படியெல்லாம் சிறப்புகள் உண்டு முருகனுக்கு. அப்பேற்பட்ட முருகனுக்காக தான் இன்று காவல் சிறப்பாக செவன நடப்பதற்காக எல்லா தெய்வங்களையும் வணங்குவோம். ஏதாவது ஒரு தெய்வம் அருள் புரியட்டும். இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடியவள் உமை என்னை ஆதி பராசக்தி, உலகத்தை ஈன்ற பின்பும் கண்ணியாக விளங்குகின்றவள். இந்த பாண்டிய நாட்டின் முதல் பெண்ணரசி, உலகத்தினுடைய முதல் பேரரசி, மதுரையை ஆளும் அங்கையர்க்கு அரசி, மனோன்மணி, அங்கையர் கண்ணி, மீனாட்சி, சியாமலாதேவி. ஆமா, அவளை வணங்கி அதன் பிறகுதான் காவல். செல்ல
நினைச்சதெல்லாம் நடக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கும். என்ன என்ன நினைக்கிறீன்னு தெரியல. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே என்ன வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி உன் பணியை போலே நன்னிய நின்முன் இன்று நசிந்திர வேண்டும் என்னாய் அப்படின்னு வேண்டுறது போல பாரதியாரே வேண்டிட்டாரு. எண்ணிய முடிதல் வேண்டும், நினைச்சதெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு எழுதிட்டு அடுத்த வரைக்கும் எழுதுறாரு. நல்லதே என்ன வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். திண்ணிய நெஞ்சம், திண்ணிய நெஞ்சம்னா திடமான நெஞ்சம். நல்லா இருக்கு. ஆத்துக்குள்ள இருந்து அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ள இருக்கான் சொக்கலிங்கம். தெரியுமா? ஆமா, என்ன தெரியல. ஆத்துக்குள்ள இருந்து அரோகரான்னு கத்துனாலும் சொந்த அந்த எண்ணம் எல்லாம் சோத்துக்குள்ள இருக்கா சொக்கலிங்கன்ற மாதிரி. திண்ணிய நெஞ்சம் வேண்டும்னா திடம் கொண்ட மனசு வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த அறிவு வேண்டும். ஒரு அறிவு இருக்கு அப்படின்னா அந்த அறிவு அப்படின்றது தெளிவான அறிவாக இருக்கணும். கணக்கம் இல்லாம குழப்பம் இல்லாம தெளிந்த அறிவு வேண்டும். பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியை போலன்னா என்ன அர்த்தம்? பருதினா சூரியன். சூரியன் முன்னாடி பனி என்ன செய்யும்? உருகி ஓடிடும். அப்படி அது போல பாவம் எல்லாம் உருகி ஓட வேண்டும் அன்னையே அப்படின்னு என்ற மகாகவி பாரதியார் பாடியது போல தனம் தரும் கல்வி தரும் முரணாளம் தளர்தறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கின்றே. ஆமா, அபிராமியினுடைய கடைக்கன் வெளிப்பார்வை, அம்மாளுடைய கடைக்கன் வெளிப்பார்வைப்பட்டால் போதும் சகலவிதமான செல்வங்களும் வந்து சேரும் அப்படின்னு அபிராமி பற்று உணர்ந்து பார்த்து பாடிய பாடு. ஆன்மீகம் என்பது உணர்வு. அது உணரத்தான் முடியுமே தவிர பார்த்தாலோ படிச்சாலோ கேட்டாலோ புரியுதற்கு வரக்கூடியதே கிடையாது. ஆக அந்த வகையில ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயர்களோடு இருந்து இந்த உலகத்தையே அரசாளக்கூடிய தெய்வம் அப்படின்னா அன்னை மீனாட்சி. மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, திருவானைக்காவிலே அகிலாண்டேஸ்வரியாக, சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக, சீர்காழியிலே திருநிலை நாயகியாக, வைத்தீஸ்வரன் கோயிலிலே தையல் நாயகியாக, திருவாடானையிலே சிநேகவள்ளி அம்மையாராக, காளையார் கோயிலிலே நீ போய் பார்த்தேன், காளையார் கோயிலிலே ஸ்வர்ணவள்ளி தாயாராக, ஆமா அம்பாளுக்கு. ஆமா, திரு ஏடகத்திலே ஏழவார்க்குடைய அம்மனாக, திருச்சிராப்பள்ளியிலே மட்டுவார்க்குடைய அம்மனாக, சமயபுரத்திலே மாரியம்மனாக, மடப்புறத்திலே எந்தாய் விதரகாளி அம்மனாக, ஆனைமலையிலே மாசாணி அம்மனாக, திருவண்ணாமலையிலே உண்ணாமுலை தாயாராக, திரு குற்றாலத்திலே குழல்வாய் மொழி அம்மனாக, திருமறைக்காட்டிலே வீராவாத விபுஷ்ணி என்ற யாழை படித்த முடியாளாக, திருநெல்வேலியிலே காந்திமதி அம்மையாராக, குலசையிலே முத்தாரம்மனாக, பூங்குழலி அம்மனாக, அங்கையர்கண்ணியாக, அகிலாண்டேஸ்வரியாக, அழகனாட்சியாக, அங்காள பரமேஸ்வரியாக, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய மாபெரும் சக்தினா அன்னைதான். உலகத்தை மட்டுமல்ல, அவரவர் இல்லத்திலையும் இருந்து நம்மளையெல்லாம் ஆட்சி புரிந்து நம்மளையெல்லாம் நல்வழிப்படுத்தக்கூடியது அன்னை சக்தி தான். அதான உண்மை. நம்ம வீட்டுல நம்ம எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா அவங்கவுங்க அம்மா தான். அம்மாவை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. நாங்க தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொன்னிக்க மந்திரம் இல்லை. இந்த நாஞ்சூரல அப்ப இருந்து ஆதி காலம் தொட்டு தாய் தந்தையர் தான் முதல் தெய்வம் அப்படின்றதற்கு பல சான்று உண்டு இல்லையா? அந்த வரிசையில தாய் தகப்பன ஏன் முன்னிலையில சொன்னாங்க? நீங்க என்னதான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அன்னதானம் போட்டு இவ்வளோ நல்ல காரியங்கள் செஞ்சாலும் சரி, தாய் தகப்பனை மதிக்கல, அவர்களுக்கு ஒரு வாய் சோறு துக்கலைன்னு வைங்களேன், இவ்வளவுலாம் கட்டியும் 10 பைசா புண்ணியம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல தாய் தந்தையரை தெய்வமாக எண்ணி நீ ஆலயத்திற்கே போகாட்டியும் பரவாயில்ல, இறைவனுடைய அனுகிரகம் தானா தேடி வரும். ஆக அந்த வகையில் இந்த உலகிற்கு நம்மை கொடுத்தவர்கள் அவர்கள் தான். ஆமா, அப்பேற்பட்ட தாய் அன்னை. அன்னை அப்படிங்கிறவ ஒவ்வொரு வீட்டுல இருந்தாலும் இந்த உலகத்திற்கே அன்னையாக விளங்குகின்றவள் யாருன்னா ஆதிசக்தி. அப்பேற்பட்ட சக்தியின் மூலமாக 6 முகங்களும் ஒரு முகமாக இணைக்கப்பட்டு முருகன் சண்முகன் அப்படின்ற பெயர் பெற்றார். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே 6 பெரும் நெருப்பு உருவான். இவ்வளோ ஒளியோடு உருவானவன் முருகப்பெருமான். ஓசையோடு உருவானார். சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஏன் முருகன் அவதாரம் பண்ணணும்? முருகனுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்துக்கு ஒரு தெய்வம் இறங்கி வருவதற்கு தான் அவதாரம்னு பேரு. அவதாரம்னா இறங்கி வருதல்னு பொருள். எப்பெல்லாம் அதர்மம் அதிகமாக இருக்கோ அந்த அதர்மத்திற்கு பிறகு தர்மம் நிலை பெறுவதற்காக ஏதோ ஒரு நல்ல செய்தி நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது போல இந்த உலகத்துல வாழ்க்கையில நினைச்சுக்கணும், எப்பெல்லாம் துன்பம் அதிகமாக இருக்கோ துன்பத்திற்கு பிறகு ஏதோ ஒரு இன்பம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஒருவேளை துன்பமாவே இருந்தா என்ன பண்றது? வாழ பழகிக்க வேண்டியதான், வேற வழி. அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து வேண்டி பிறந்த பிள்ளையாருன்னா முருகன். குழந்தை வேணா யாரெல்லாம் வேண்டலாம், ஒரு புருஷன் முன்னாடி போய் வேண்டலாம், மாமனார் மாமியார் வேண்டலாம், வீட்டுல பெரியவங்க வேண்டலாம், உறவினர்கள் வேண்டலாம். ஆனால் இந்த உலகமே உலகமே சேர்ந்து வேண்டி அவதாரம் செய்த அழகன் யாருன்னா முருகன் தான். ஏன் எல்லாரும் போய் வேண்டுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை. மனிதர்களுக்கு பிரச்சனை இல்லாட்டி சாமிக்கு அர்ச்சனையே கிடையாது. இன்னைக்கு கோயில் இப்படி கூட்டம் இருக்கேன்னு ஒவ்வொரு கோயிலையும் பாருங்க, பழனி எடுத்துக்கங்க, திருச்செந்தூர் எடுத்துக்கங்க, எல்லா கோயிலையும் கூட்டமா இருக்கு. ஏன்? பக்தி பெருகிருச்சா? அநியாயம் பெருகிருச்சு.
அதை எப்படியாவது ஒரு வகையில பாவத்துல பாதிப்பாங்க, சாமி கொடுத்துருன்னு போறாங்களோ என்னமோ தெரியல. அந்த மாதிரி இந்த உலகமே சேர்ந்து வேண்ட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஒரே ஒருத்தன் இருந்துகிட்டு என்ன ஆட்டங்கிறிய பாப்பாரு கடவுள், நீ எவ்வளவு நாளைக்கு ஆடவே ஆடு, நீ ஆடுறதெல்லாம் இந்த உலகம் தாங்கும், ஆனா நான் திரும்ப ஆடுனா நீ தாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சூரபதமன் அப்படின்ற ஒரு அரக்கன். பக்தியிலேயே தனித்தனி வகை இருக்கு. அசுர பக்தின்னு ஒண்ணு இருக்கு, மனித பக்தி இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் பக்தி செய்யறோம்னா எப்படி இருக்கும்? சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் சிவபெருமானையே கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பம் பிரச்சனைன்னு வைங்க, யார் பேர் பகிர்ந்துக்குவாங்க, ரொம்ப நாளா நானும் சிவனை கும்பிடுறேன் பிரச்சனையாவே இருக்கு. அவரை பாப்பாரு, நீ சிவனை கும்பிடுனா அப்படிதான் இருக்கும், சாமியை மாத்திரு அப்படின்னு அவர் பட்டையை அடிச்சுட்டு ஒரு ராமத்தை போட்டுட்டு கோவிந்தான்னு திருப்பதி கிளம்பிடுவார். அங்கேயும் விடலையா போயிட்டு வந்தாச்சு, அங்க போயிட்டு வந்தாச்சுன்னு வைங்க. அப்புறம் ஏதாவது ஒரு கொஞ்ச நாள் ஒரு பிரச்சனைனா அப்பயும் சொல்லுவார், எப்ப பெருமாளை கும்பிட ஆரம்பிச்சோன்னா தெரியல, ராமம் போட்டே கோவிந்தா கோவிந்தானே இருக்குன்னு. அவர் பாப்பாரு கோவிந்தாவெல்லாம் கும்பிடாத மேடு. இப்ப கலியுகத்துல பிரசித்தி பெற்ற சாமி யாருன்னா வாராகி அம்மன் தான். வாராகிய கும்பிட்டேன்னா உனக்கு வரவு அப்படி அள்ளிக்கிறன்னு. ஆக மொத்தம் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, அவரவர் செய்த வினையை அனுபவித்து ஆக வேண்டும் அப்படிங்கறது சந்தேகமே கிடையாது. பெருமைக்கும் ஏழை சிறுமைக்கும் தத்தம் கருவமே கட்டளைகள், எந்த மாற்றமும் இல்லை. அதுபோல சூரபதமன் அவனுடைய பக்தி அசுர பக்தி, தன்னை வருத்தி தன்னை யாக அக்னியில வளர்த்து அதன் மேல இறங்கி நின்று தன்னை அழித்து கொண்டு சிவனை வர வைக்கன்னு நினைச்சான். சிவபெருமான் நேர்ல வந்தார். என்னப்பா இவ்வளவு அழுகிறிய, வருத்தப்படுறிய, இப்படி வருத்தப்படுறிய, உன்னை வருத்தி இப்படி தவம் இருக்கிறிய, என்ன வேணும்னு கேட்டார். அவன் கேட்டா, எனக்கு அழிவே வரக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆசை பத்தியா, அழிவு வரக்கூடாது, இந்த அண்ட சராசரம் எல்லாம் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், நான் என்ன சொல்றேனோ அதை கேட்கணும் அப்படின்ற ஆணவம் அவனுக்கு. அப்படியெல்லாம் வரம் கொடுக்க முடியாது, நீ வரத்தை மாத்தி கழுன. அப்ப அழிவில்லாத வரம் அப்படின்னா உங்களுக்கு நிகரான ஒரு சக்தியை தவிர, சிவனுக்கு நிகரான ஒரு சக்தியை தவிர வேறு எவற்றாலும் எனக்கு அழிவு நேரிடக்கூடாதுன்னு வரம் கேட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் இது வரைக்கும் சிவனுக்கு நிகரா ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு. அதனால வரத்தை கேட்டான், கொடுத்தாச்சு. வரத்தை வாங்கினா சும்மா இருப்பானா? சும்மாவே ஆடுவான். இப்ப வேற கையில அதிகாரம் வந்துருச்சு, விடுவானா? ஆணவம் தலை தோங்கியது. இருக்கிற எல்லாரையும் முடிச்சு சிறையில் அடைச்சு எல்லாரையும் அடிமையாக்கிட்டான். இப்படியே போகுமா அந்த காலம்? மாறிச்சு எல்லாமே. எல்லோரும் சேர்ந்து வேண்டினார்கள் இறைவனை நோக்கி, சிவனை நோக்கி. ஆமா, கையில இருக்கிறதுலாம் லாஸ் ஆச்சுன்னா கைலாசுன்ற மாதிரி எல்லோரும் வேண்டினார்களாம். ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்ப வேகமும் பரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதங்களை கடந்து நின்ற விமலா, ஒரு குமரன் தன்னை நீ தந்தருள வேண்டும், இன்னையே நீப்பால் நிகழ்க வேண்டுறாங்கல்ல. எல்லாம் இப்படி அழுது வேண்டாங்களே, ஒரு குழந்தையை கொடுத்துடலாம்னு சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்த 6 பெரும் நெருப்பு பொடிகள் ஜோதியாக வெளியான ஜோதி எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு அக்கடி சூரியனுக்கு எப்படி வெயில் அடிக்குது, 1000 கோடி சூரியனை உருக்கி வாய்த்தது போல 6 நெருப்பு பொறிகள் உருவானது. அந்த 6 நெருப்பு பொறிகளும் அந்த அக்னியிடம் கொடுக்க, அக்னி வாயுவிடம் கொடுக்க, வாயுவிடம் இருந்து கங்கையிலே, கங்கையிலிருந்து சரவண பொய்கையிலே 6 தாமரை மலர்களிலே முருகன் 6 குழந்தைகளாக தவழ்ந்தார். கனலில் கருவாகி புனலில் உருவான கந்தனூர் எந்த ஊர்னு ஒரு பாட்டே இருக்கு. மனிதர்களின் சிந்தையூர்ன்ற மாதிரி கனலில் கருவாகி வந்தவன் முருகப்பெருமான். சூரபதமனுக்கு நான் என்ற ஆணவம் இருந்துச்சு, அவனுக்கு மட்டும்தான் இருக்கா? நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. நான் இல்லைன்னா அந்த திருவிழா நடந்திருக்குமா? நான் இல்லைன்னா அந்த கலையரங்கத்தை கட்டியிருக்க முடியுமா? நான் இல்லாட்டி இந்த ஊர்ல எப்படியா அந்த கும்பாபிஷேகம் நடக்கும்? நான் இல்லாட்டி என்ன ஆகும்? நான் யார் தெரியுமா? நீ யாரு? செத்தான் போனோம். இதுல எதுக்கு நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா? உயிரோடு இருக்கும் வரை படிச்ச படிப்பு, பட்டம், அதிகாரம், பதவி எதனாலும் இருக்கலாம். அரசியல்வாதியாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், இல்ல ஒரு IAS கலெக்டர், மாவட்ட ஆட்சியாளராக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, உடம்பை விட்டு ஆன்மா அப்படின்றது ஒன்று வெளியேறிடுச்சுன்னா ஒரே வார்த்தை தான், மருத்துவர் எப்ப தூக்குவீங்கலாம் கேட்க மாட்டாங்க, எப்ப பணத்தை தூக்குவீங்கன்னு முடிஞ்சு போயிடும். இதைத்தான் சிறுகுடல்பட்டி கவிஞர் ஐயா கண்ணதாசன் அவர்கள் கடவுள் யார் என்பதையும் மனிதனுடைய தன்மை என்ன, அவன் ஆணவம் அழிய வேண்டும் என்பதையும் மிக சிறப்பாக கவிதை தொகுப்பாகவே நமக்கு கொடுத்தார். பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தில் ஞான ரதம் ஓட்டி வரும் ஒருவன், அவனை நாடிவிட்டால் அவன்தான் இறைவன். வெள்ளருவி குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன், அவனை உண்டு கடிப்பார் அவனே இறைவன்.
கல்லிருக்கும் தேரை கண்டு கருவிருக்கும் பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன் அவனை உண்டுகளிப்பார்க்கு அவனே இறைவன் 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துறை காற்றை வைத்து சந்தையில் விற்று விட்டான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன் முற்றும் கசந்ததென்று பற்றற்று வந்தவருக்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன் அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். 16 கவிதைகள் எழுதுகிறார். நெருப்பினிலே சூடு வைத்தான், ஈரினிலே குளிர்ச்சி வைத்தான், கருப்பினிலும் மென்மை வைத்தான் ஒருவன் உள்ளம் கண்டுகளிப்பார்க்கு அவனே இறைவன் எழுதிட்டு கடைசியாக எழுதினாரா தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து திருவிவனை எல்லாம் தலையில ஒரு தட்டு தட்டி நாள் குறித்து கூட்டி செல்வான் ஒருவன் அவனே நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் முடிச்சாரா. பாத்துக்கங்க, நான் தெரியறேன்னா நான் ஒருத்தர் இருக்கிறேன், நீனே தெரியறேன்னு மண்டையில ஒருத்தர் அடிச்சு கூட்டி போக பாருங்க, அப்ப தெரியும் நாமெல்லாம் ஒண்ணும் இல்ல சாதாரண. ஆக அப்படி ஆணவம் தலை தூங்கிய சூரபதுமனை சங்காரம் செய்வதற்காக அவதாரம் செய்த தெய்வம் அப்படின்னா முருகன் தான். முருகன் சூரசம்ஹாரம் செய்ததற்கும் நம்ம வாழ்க்கையில் அவனுடைய அருள் எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு, அதெல்லாம் சொல்லுவோம். அதனால காவல் சிறக்க ஐயா அண்ணாமலையாரை வணங்கலாம். நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் சிவபெருமானை வணங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சிவனை கும்பிடணும் முருகனை கும்பிடணும்னா நாம நினைச்சா கும்பிட முடியாது. அவருடைய ஆலயங்களுக்கு போனோம் அப்படின்னா நாம நினைச்சா போக முடியாது. அவங்க பார்த்து அருள் செய்யணும், நீ இந்த கோயிலுக்கு வரணும்னு. சில நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா சில கோயில்களுக்கு நம்மளால போகவே முடியாது, குல தெய்வங்களை கும்பிடவே முடியலையே, இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் போகவே முடியலைன்ற தடை இருந்துகிட்டே இருக்கும். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதற்கெல்லாம் காரணம் நாம நினைத்தா நடக்கிற காரியம் கிடையாது, நோக்கம் தான் நம்மளோடது, ஆக்கம் அவனோடது. அது போல திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயம். சில பேர் சாமியே இல்லைன்னு சாமியால வீடியோ எடுக்கிறாங்க. ஆமா, தெய்வம் ஏதுன்னு தப்பு ஒண்ணும் கிடையாது. அறிவை நம்பினாங்கன்னா அந்த அறிவு தான் தெய்வம். நம்ம உழைப்பை நம்புறோம்னா அந்த உழைப்பு தான் தெய்வம். எங்க இருந்து நாம எந்த வடிவத்துல பாக்குறோமோ, கண்ணிலே ஒளி இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்னார் கவிஞர் கண்ணதாசன்.
கண்ணுல அன்பு இருந்துச்சுன்னா கல்லுல சாமி வரும். கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்னு தெய்வம். அது அதோடதான். செய்யும் தொழிலே தெய்வம்னா தொழில் தான் தெய்வம். சில பேருக்கு காதலி தெய்வம்னா காதலி தான் தெய்வம். ஒண்ணு பண்ண முடியாது. காதலி தெய்வமா இருக்கிறது வேற. கருமம் பிடிச்சவங்க இந்த நேரத்துல ஏன் அப்படி ரொம்பவே மனநோய் நல்லா இருந்தா மனநோய் இவனுக்கு. சரி இருக்கட்டும், நோய் தான். என்ன தெரியுமா, இந்த பெரிய பெரிய ஞானியர்கள் சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி இருப்பாங்க தெரியுமா. நாம சொல்லுவோம்ல அவங்கள பார்த்து பைத்திய மாதிரி இருக்காங்கன்னு. ஆனா அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, நம்மளாம் பைத்தியக்காரங்க நினைப்பாங்க. ஞானத்தின் பார்வையில் உலகம் பைத்தியம், உலகத்தின் பார்வையில் ஞானம் பைத்தியம். அவ்வளவுதான் வித்தியாசம். அக்கறைக்கு இக்கரை பச்சை. அவங்க பார்வையில இருந்து பார்த்தா நம்ம தான் பைத்தியம். நம்ம தான் உண்மையாவே பைத்தியம். ஏன் பைத்தியம் தெரியுமா, நம்ம தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்கு ஏதாவது ஒண்ணு தேவை இருந்துகிட்டே இருக்கு. உணவு தேவைப்படுது, உழைப்பு தேவைப்படுது, பணம் தேவைப்படுது. ஆமா, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை வேணும் 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 வேணும்னு அலையிற நாம வைத்தியமா, எனக்கு எதுவுமே வேணாண்டா என்னை விட்டா போதும் தெரியல அவங்க வைத்தியமா? யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நெருப்புனா சுடும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அறிவு, நெருப்பு சுடும்னு தெரிஞ்சிருக்கா அறிவு போதும். நெருப்பு சுடுமான்னு தொட்டு பார்த்தா அனுபவம், நெருப்பு சுடும்னு தள்ளி இருந்தா அதுதான் ஞானம். ஞானம் கிடைக்குன்னா உடனே கிடைச்சிடாது, கொஞ்சம் காலதாமதமாகும். ஒரு குருநாதர்கிட்ட போய் கேட்டாரா சீடர், ஞானம் உங்களுக்கு எப்ப கிடைச்சிச்சு அப்படின்னு. அவர் சொன்னாரா, நான் ஒரு நாள் ஒரு ஏரியில தண்ணி கிடக்குனே, கிட தண்ணி, அந்த தண்ணியில வந்து ஒரு படகுல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா என்ன இன்னொரு படகு வந்து பயங்கரமா மோதிடுச்சு. தியானம் கலைஞ்சனா பயங்கரமா கோவப்பட்ட அந்த படகு பக்கம் திரும்பினேன்ல, கடைசியில பார்த்தா அந்த படகு ஒண்ணுமே இல்லாத படகு காத்துக்கு வந்து இடிச்சிருக்கு. அப்பதான் நான் நினைச்சேன், வாழ்க்கையில இப்படித்தான். நாம மிகப்பெரிய குறிக்கோளை நோக்கி போகும் பொழுது ஒண்ணுமில்லாத சில படங்கள்லாம் நம்மள வந்து மோதும். அதுக்காக நம்ம குறிக்கோளை விட்டுட்டு அதன் மேல போகப்பட்டோம்னா நம்ம வேலை கெட்டு போகும்ன்ற ஞானம் அப்பதான் பிறந்துச்சுனாரா. அதான உண்மை. வாழ்க்கையில நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி போகும் பொழுது சில வெற்றி படங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேற முடியுமா? அது மாதிரி ஞானம் இந்தியா சொல்லிட்டு எங்க வந்து திருவண்ணாமலை, அங்க வருவோமா? திருவண்ணாமலை ஒரு ராஜா என்ன பண்ணாரு, ஒரு வேட்டை நாயை கூட்டிக்கிட்டு ஒரு குதிரையில திருவண்ணாமலையை சுத்தி வந்தார். பரவாயில்ல, குதிரை சத்தம்லாம் கேக்குது. நாய் வந்துச்சுன்னே குலைக்கல. நாய் நல்ல இசை கிடைக்கிறீங்க. நாய் இல்ல, நரி. மாத்தி மாத்தி உண்மையை சொல்லாதீங்க, அமைதியா இருக்கு. அப்ப நாயையும் கூட்டிக்கிட்டு குதிரையில போனாரு. நல்லா கவனிக்கணும். திருவண்ணாமலையை சுற்றி ஒரு முறை அப்படியே வந்து நாயும் குதிரையும் ராஜாவும் நின்றாங்க. இந்த மாத்திரத்துல குதிரை செத்து போச்சு, நாயும் செத்து போச்சு. ராஜாவுக்கு மட்டும் சாவு வரல. ராஜா பார்த்தாரு, அங்க ஒரு ஞானி இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டாரு, சுவாமி நாங்க 3 பேருமா, நானே என் குதிரை என் நாய் 3 பேரும் இந்த இந்த மலையை சுத்தி வந்தோம்னு பாருங்க, என் குதிரை செத்துருச்சு, நாயும் செத்துருச்சு, எனக்கு மட்டும். அப்பதான் ஞானி சொன்னாரு, அப்பா நீ சுற்றி வந்தது சாதாரண இடம் கிடையாது. இறைவன் அருட்பெரும் ஜோதியாக ஆதி மந்தமில்லாத இறைவனாக லிங்கோத்பவனாக நின்ற இடம் எதுனா திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையை உன் குதிரையும் உன் நாயும் சுற்றி வந்தது, அதற்கு முக்தி கிடைத்து விட்டது. இது ரெண்டும் இப்பொழுது சிவபெருமானுடைய திருவடியில இருக்குன்னாரு. அப்ப இவன் கேட்டான், ராஜா கேட்டாரு, ரெண்டும் சுத்தும் போது நானும் தானங்க சுத்துனேன், எனக்கு மட்டும் ஏங்க முக்தி கிடைக்கலன்னு கேட்டாரு. என்னப்பா அது, குதிரையும் நாயும் தன்னுடைய கால்களாலே நடந்து ஓடி சுத்தியது, நீ என்னன்னா ஒய்யாரமா குதிரை மேல ஏறி உட்கார்ந்துகிட்டுல சுத்துன, உனக்கு எப்படி முக்தி கிடைக்கும்ல? உடனே ராஜா பார்த்தார், மறுபடியும் அந்த கிரியை தன்னுடைய கால்களாலே சுற்றி வலம் வந்தார். அடுத்த கணமே ராஜாவுக்கு முக்தி கிடைத்தது. அப்படி நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய திருத்தலம் அப்படின்னா திருவண்ணாமலை. அண்ணாமலையார் உண்ணாமலை தாயார்னு இறைவனுக்கு பேர். திருவண்ணாமலை போயிருப்பீங்க, போகாம இருப்பீங்க. நானும் மேடைக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், இந்த போகணும். ஏன்னா அவருக்கு இன்னும் அருள் கிடைக்கல. திருவண்ணாமலைக்கு நீ வரணும்னு அவர் என்ன கட்டளை இல்லை, போயிடலாம். அப்பேற்பட்ட திருவண்ணாமலை அண்ணாமலையார் சிவபெருமான் நிகழ்த்திய ஒவ்வொரு நாடகங்களாக இருந்தாலும் சரி, திருவிளையாடல்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமா பார்க்கக்கூடியவர்களுக்கு பக்தி இல்ல, நான் கொஞ்சம் பகுத்தறிவா பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறவர்களுக்கு அதுல விஷயம் இருக்கு, இல்லாம கிடையாது. எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மதுரையிலே நடந்தது 64 திருவிளையாடல்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லா இடத்துலயும் இறைவன் சிவபெருமான் போய் தன்னுடைய கால்களால மண்ணை மிதிச்சு போய் நின்றார். ஆனா ஒரு மண்ணையே தன் தலையில தூக்கி சுமந்தார் அப்படின்னா மதுரையோட மண்ணை தான். இது எல்லாருக்குமே தெரியும், பிட்டுக்கு மண் சுமந்தான் அப்படின்னு. இந்த கதை எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்தின்னு ஒரு கிழவி மதுரையில, அந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. மதுரையில இருக்கக்கூடிய வைகை நதி கரை புரண்டு ஓடுது, வெள்ளம். இப்ப கரை அடைக்கணும். ராஜா பார்த்தாரு, பாண்டிய மண்ணு எல்லார் வீட்டுல இருந்தும் ஒருத்தர் வரணும், வந்த ஒவ்வொரு ஆள் வந்து கரை அடைக்கணும் அப்படின்னு வேலை கொடுத்துட்டாரு. உங்க வீட்டுல இருந்து நீங்க, அவர் வீட்டுல இருந்து அவரு, எல்லார் வீட்லயும் ஆள் வந்துருச்சா. இந்த வந்தின்ற கிழவிக்கு பிள்ளை கிடையாது. யார் வருவா? அந்தம்மா எப்பயுமே சிவசிவான்னு சொக்கநாதரையே கும்பிடுற பிள்ளை. இப்ப கும்பிடுற பெண்ணு பார்த்தா ரொம்ப மனம்
உருகி சிவனை வேண்டினார். இறைவா, என் வீட்டுல பிள்ளை கிடையாது, ராஜா என்னன்னா கரை அடைக்க ஆள் கூப்பிடுறாரு, நான் என்ன செய்ய முடியும்னு அப்படியே மனம் உருகி வேண்டினார். இறைவன் இறங்கி வந்தான். எப்படிப்பட்ட ஆளுங்க அவரு, பொன்னம்பலவானே, தங்கத்துல வீடு கட்டி குடியிருக்கிற ஆடு, அழுக்கடைந்த ஆடையை உடுத்தி கொண்டு துருப்பிடித்த மண்வெட்டிய கையில பிடிச்சுக்கிட்டு கூலிக்கு ஆளுன்னு தெருவுல வந்தாரு. இந்த அம்மா பாத்துச்சு, தேடி போன தெய்வம் எதுல வந்த மாதிரி வந்துட்டியப்பா, வாப்பா கூலிக்கு ஆளா வா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஏன் வீட்டுல இருந்து ஏன் வீட்டு சார்பா நீதான் போய் மண்ணடைக்கணும், போயிட்டு வரியான்னு கேட்டார். அவரு பார்த்தாரு, எனக்கு கூலிக்கு என்ன கொடுப்ப, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, நான் தினமும் விற்கக்கூடிய புட்டு தான் இருக்கு, பிட்ட வேணா தர்றேன், நீ வேணா சாப்பிடுன்னா. சரினாரு. எந்த அது சாதாரண எப்படியெல்லாம் திருவிளையாட்டு படிச்சிருக்காருப்பா அந்த பையன். உதிர்ந்து போன புட்டு தான் கொடுக்க முடியும், அது நல்லா இருக்கிற புட்டெல்லாம் கொடுக்க முடியாதுன்னா அதன்படியே இப்ப கதைக்கு வந்துடா. விஷயம் என்னன்னு இல்ல, புட்டை எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டவரை என்ன பண்ணணும், கூலிக்கு வேலைக்கு ஊதியம் கிடைச்சிருச்சுல, வேலை வாங்கணுமா இல்லையா? நம்மால எப்படி யாரு இங்க இருந்து போய் கரையோரமா நல்ல இடமா பார்த்து நிழலா அப்படியே கைய தலைக்கு வச்சு படுத்து நல்லா தூங்கிட்டார். பாண்டிய மண்ணை வந்து பார்த்தா எல்லார் வீட்லயும் கரை அடைச்சிருக்கு, இந்த அம்மா வீட்டுல போன ஆளை காணாம தான் நம்ம ஆளு தூங்கிட்டு இருக்காரு. பார்த்தாரு, விடுவாரா என்ன, எடுத்தான் புறம்பை அடித்தான், வாங்க நாட்டி ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்கள் மீதும் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா, ஒன்னே ஒண்ணுதான், இந்த உலகத்துக்கே தலைவன் சிவபெருமான், இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய அரசாங்கத்தினுடைய அதிபர் யாருன்னா அவர்தான். அப்படிப்பட்ட அவரே உழைப்புக்கு ஊதியம் வாங்கிக்கிட்டு சும்மா சோம்பேறித்தனமா படுத்து தூங்கி அடி வாங்கினாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, யாரா இருந்தாலும் சரி, அது சிவனாகவே இருந்தாலும் சரி, உழைப்புக்கு ஊதியம் வாங்கிட்டு உழைக்கலைன்னா அடி நிச்சயம்னு தெரியுதா இல்லையா? அதுதான் அங்க நிகழ்த்திய ஒரு சம்பவம். அதான் உன்ன ஒரு உழைப்பாளியின் மீது அடிக்கப்பட்ட அடி அவன் மீது விழப்பட்ட அடி அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உழைப்பாளிகள் மீது விழப்பட்டது என்பது சொல்லப்படக்கூடியதான் இந்த திருவிளையாடல் காணும். இப்படி ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொன்றும் நாம எடுத்துக்கிறோம். இப்படியே பேசணும்னா விழிஞ்சிடும் போல சேர்த்து வந்துடலாமா? சிவபெருமான், ஆமா, இந்த வசனத்துக்கு தான் சிரிப்பு வருது. சிவபெருமான், ஆமா, ஆதி மந்தம் இல்லாதவர். ஒவ்வொரு தெய்வங்களையும் பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆன்மீகம் என்பது இளமையிலிருந்து வரணுமா? ஆன்மீகம்னா அன்பு தானே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அன்பு வச்சாங்க. இப்ப வள்ளலார் எடுத்துக்கங்க, அவருடைய ஆன்மீகம் எப்படிப்பட்ட தெரியுமா? இன்னைக்கு நீங்க வடலூர் போனீங்கன்னா அங்க பூவு ஊதுபத்தி இதெல்லாம் கொடுத்து விட மாட்டாங்க, பூவெல்லாம் போட விட மாட்டாங்க, மேல எழுதி போட்டிருப்பாங்க, புலால் உண்ணாதவர்கள் உள்ளே வரணும், அசைவ உணவுகளை தவிர்த்தவர்கள் மட்டும்தான் உள்ள அனுமதியும் போட்டிருப்பாங்க. அப்படி பார்த்தா யாருமே அங்க போக முடியாது. நிறைய பேர் ஏன் போட்டிருக்கா தெரியுமா? அப்படி அவருடைய பக்தி அப்படிப்பட்டது. இந்த உலகத்துல வாழக்கூடிய உயிர்கள் மேல பூரா நான் அன்பு வைப்பேன்னு வச்சார். அந்த பக்திக்கு ஜீவகாருண்யம்னு பேர். இதுவும் பக்தி தான். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு எங்க அம்மா தான்ப்பா எனக்கு சாமி, எங்க அம்மானா எனக்கு அவ்வளவு புரியும், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், அம்மா அப்பா மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தாய் மீது வைக்கக்கூடிய அன்பும் பாசமும் தான் பக்தி. இல்ல நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு என் குருநாதர் இருக்காருல்ல அவர் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் அந்த பக்திக்கு குரு பக்தின்னு பேரு. இந்த நாடுதான் எனக்கு இறைவன், இந்த நாட்டின் மீதும் என் மொழியின் மீதுதான் நான் பற்று வைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாம் எது பக்தி? அவர்களுக்கு தேசாபிமானி அப்படின்னு பேர். அபிமானம்ன்றாங்க இல்லையா, தேசாபிமானி அப்படின்னு பேர். ஆக இப்படி ஒவ்வொரு வகையிலையும் அன்பு உண்டு. ஒரு எஜமான் இருக்காருன்னா தொழிலாளி அவர் மேல வச்சாருன்னா அந்த அன்புக்கு விசுவாசம்னு பேரு. இப்படி அன்பு ஒவ்வொரு வகையிலையும் மாறுபடுகிறது. ஆனால் என் முருகன் மீது நான் வச்சிருக்கிறது சாதாரண நட்பு தான். நட்புன்னு தான் பேரே சொல்லிட்டீங்கல்ல. என்ன யாருன்னே தெரியாத ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் தனக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பாருன்னா அந்த அன்புக்கு தான் நட்புனே பேரு. வேற என்ன வேணும்? நட்புனாலே புனிதம் தானே, அதுக்கு வேற என்ன பேர் வைக்கணும்? ஆக சிவபெருமான் சொன்னனே அந்த விஷயத்துக்கு அவர் யாரு? என் சொந்த மாமனர் ஆதி பராசக்தி இருக்காரு அந்தம்மா யாரு? என் சொந்த மாமியார். விநாயக பெருமான் யாரு? என் மச்சான். ஐயப்பன் யாரு? என் கொழுந்தனர். அப்ப முருகன் எனக்கு யாரு? சித்தப்பா மையன். வீட்டுக்காரரு. இதெல்லாம் கேட்க அந்த ஊர்ல வந்து ஆளே இல்லையா? நான் எவ்வளவு தெளிவா சொல்றேன். முருகன் என் சித்தப்பா மையன்றாப்ல. இந்த பையன் உங்களுக்கு சித்தப்பா மையன் இல்லங்க, எனக்கு சித்தப்பா மையன். ஏன் ரொம்ப பேசுறீங்க? என்ன? நான் அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்கங்க. எல்லா நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். சரி, உங்களுக்கு என்ன வரி? நீங்க எவ்வளவு பேசுறீங்க? எனக்கு ஏதோ ஒரு நீங்க வாசிக்கிறீங்க, நான் இல்லன்னு சொல்றேன். உங்க வேலையை நான் பார்க்க முடியாது, என் வேலையை நீங்க பார்க்க முடியாது, அது வேற. ஆனா நீங்க அப்பப்ப எங்க வேலையும் சேர்த்து பாக்குறீங்க. நான் அப்படி என்ன தவறு செய்தேன்? என்ன தவறு நீ செய்யறதா? நல்லா வாசிக்கிறீங்க, நல்லா வாசிக்கிறீங்க, தப்பு இல்ல. வேற நாங்க இவ்வளவு தூரம் நீங்க சேட்ட பண்ணி நாங்க ஏன் உங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கோம்? என்ன காரணம்? எல்லாம் உங்களுடைய இசை மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு, நாங்க உங்க இசை மேல வச்சிருக்கிற ரசிகன். உங்க பேர் என்ன? என் பேரு சரவணன். நீங்க எதுக்கு இப்ப சித்தப்பா மையன் அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குல்ல. உங்களுக்கு சரவணன் யார் யார் பேர் வச்சா? எங்க அப்பா. அப்பா? ஆமா. எதுக்கு வச்சாரு உங்களுக்கு அந்த பேரு? நல்ல குழந்தை, நல்ல அறிவான குழந்தை இல்லையே என்று பழனிமலை பாத யாத்திரை சென்று என்ன ஒண்ணு கேட்டா கடைசியில லூச பத்துட்டாரு. சரி,
பழனி போய் பிறந்த பிள்ளையா? ஆமா. ஐயோ, முருகனால பிறந்த பிள்ளையானு? சரி சரி, அதனாலதான் அறிவு நல்லா இருக்கு. அப்பப்ப கொஞ்சம் திமிரு சேட்டையும் பண்றிய. சரி, பேர் என்ன முழுமையான பேரு? சரவணகுமார். முருகனுடைய சடாச்சரம் வந்து என்னன்னு தெரியுமா? என்னங்க? சரவண பவ. டான்ஸர பகவ இங்க வாங்க. சரவண பவ. சரியா? சரவண பவனா என்னன்னு தெரியுமா? நீங்க ரொம்ப எல்லாம் எதுவும் விளக்க சொல்ல வேணாம். பேர் வேற சரவணகுமார்னு வச்சிருக்கீங்க. சரவண பவன்னா என்ன விளக்கம் மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஏதோ என்னுடைய சிற்று அறிவுக்கு எற்றியவாறு கூறுகிறேன். எந்த வரைக்கும் எற்றி இருக்குன்னு பாப்போம், சொல்லுங்க. அதாவது சரம் என்றால் நாணல், வனம் என்றால் காடு, பவன் என்றால் உதித்தவன். நாணல் சூழ்ந்த பொய்யில் உதித்ததனால் சரவண பவ என்று அழைக்கப்படும். சொல்லிட்டாருப்பா, பரவாயில்லையே. அதான் உண்மையான விளக்கம். பெட்டிக்காரு நல்லா பாடுறாரு. எந்த நேரம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எப்ப பேசாலும் அது பெட்டிக்கார மைக் அமைச்சிருவாங்க. திருப்பி ஏதாவது ஒரு வார்த்தை 20 நாளுக்கு மாசம் ஒன்னே சந்திக்கிறா. இது தெரியாம இருக்கேன். சொல்லணுமா? எல்லாரும் தான் ஆளுநர் சந்திக்கிறா. நீங்க எல்லாருமே தான் சந்திக்கிறீங்க அடிக்கடி. முன்பு ஒரு காலத்துல தினமும் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இல்ல, எல்லாருக்கும் அது அந்த ஞானம் கிடைச்சிருமா? அது ஞான குழந்தைனே, சும்மா கிடையாது. சரவண பவ என்ற சராச்சர மந்திரம் சொன்னது மாதிரி நானும் சூழ்ந்த பொய்கையில அவதாரம் பண்ணவென்றாலும் அந்த பேரு. பரவாயில்ல, உங்களுக்கு சரவணகுமார் பேர் வச்சுக்கலாம். உங்களுக்கு முன்னாடி உங்க அண்ணன் இருக்காரு. அப்போதைக்கு உங்களுக்கு சரி. அதனால முருகன் நான் கட்டிக்க போறேன் பூசன். ஆமா, நம்ம பங்காளியா. உங்களுக்கு மச்சான் மாமா வேணும்யா? எப்படி? ஆமா, எனக்கு அண்ணன் வேணும். உங்களுக்கு மாமா வேணும். சரி, மாமா. சரி, நான் உங்களை கேக்குறேன், நம்பிராஜ் உங்களுக்கு யாரு? அவர் வந்து அப்பா. அப்பாடா, அப்பாவே தான். அதனால முருகனை காதலிக்கிறேன். காதலை சொல்லிட்டு அப்புறமா நம்ம பேச்சை தொடருவோம். நம்ம என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது
அவர் நினைக்க நாங்க 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமா திருமணம் பண்ணிட்டு வாழணும். ஆமா, நீங்க எல்லாரும் வந்திருக்கிறது எதுக்குன்னா கலையரங்க திறப்பு விழாக்கு மட்டும் கிடையாது. இந்த கலையரங்க திறந்ததை எதற்கு? எனக்கு என் முருகனுக்கும் கல்யாணம் நடத்துறதுக்கு. கல்யாணம் மாட்டிய வந்தது எதுக்கு வந்திருக்காங்க? எல்லாம் திருமணத்திற்கு வந்து திருமண அழைப்பாளர். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அனைவரும் அமர்ந்து திருமணத்தை கண்டுகளித்து விட்டு அதன் பிறகாக சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு போனோம். நீ வாடகை சும்மா கிளம்பி போயிடக்கூடாது. முருகனுக்கும் வள்ளிக்குமே திருமணம் நடக்குதுன்னா நிறைய வேணாம். நீங்க அதிகபட்சம் நான் அப்படிலாம் கேட்கவே மாட்டோம். நாங்க அப்படிலாம் பாதகர்கள் கிடையாது. சைவம் தான் யாரும் மொய் எழுத மாட்டாங்க. சைவம் தான். ஏன்னா நீங்க விட்டா என் முருகன் இருக்கிற ஆடையை வெட்டி கறி சமைக்க சொல்லுவீங்க போல. ரொம்பலாம் வேணாம். ஒரு 5100 ரூபா 10000 ரூபா. அதுக்கு மேல 1 பவுன் நகையா கொடுத்தானே வேணாம்னு சொல்ல மாட்டேன். 1 பவுன் நகை வந்துட்டாங்க. எங்க கிளம்புறீங்க? நமக்காக தான் கேக்குறேன். மொய் வந்துச்சுன்னா சும்மா இல்ல, நான் வாங்கிட்டு போயிருவேன். நீங்க தான் வருவேன். மொய்யை நான் எழுதுறேன். சரி, எதுக்கு? மொய் பானையை நான் வச்சுக்கிறேன். மொய் எடுத்தாங்களா பூரா அன்னைக்கு பூரா அப்படிப்பட்ட பூரா களவாணி பைக்கிய பூரா அப்படியே தூக்கிட்டு ஓடி போய். கவலைப்படாதீர்கள். எதற்கு? உங்கள் திருமணத்திற்கு நாங்கள் அனைவரும் சிறந்த முறையில் தனியை போட்டு முதல்ல ஏங்க அப்படி பேசுறீங்க? முருகனே மச்சனாக போறாரு. மலை ஏறினாலும் மச்சனை வேணும்னு மச்சனே மலை ஏறாத குடியிருக்காரு. அதனால எப்படி தெரியுமா முருகன் இது கொண்டு சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிற மேனியில் வெண்மணம் பித்தாச்சு என் பொன்னம்மா, சேராடும் கண்ணீர் பாரூரும் நேரம் செப்பாலும் நீங்கும் கொண்டோகும் கோலம். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு கண்ணம்மா, செந்நிற மேனியில் வெண்மணம் பித்தாச்சு. காசு போன இடம் தெரியலே, கையில வாங்கி கையில போட காசு போன இடம் தெரியலே.